பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்ற வானிலும் நனி சிறந்தனவே என்பது பாரதியார் பாடல். நம் நாடு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது. 48ஆம் நாட்டுக்குள்ள 1948க்குள்ள வெள்ளையர்கள் எல்லாம் வெளியேறினார்கள். 1950 இந்திய குடியரசாக 52 இந்திய குடியரசாக மாறியது. அது ஜனநாயக நாடு என்று அறிவிக்கப்பட்டது. அது முதற்கொண்டு 1952, 57, 1962, 1967 ஆகிய வருடங்களில் நம் பாராளுமன்றத்திற்கும் சட்டசபைக்கும் ஒரே தேர்தல் நடைபெற்றது. 1976 இந்திரா காந்தி தேர்தலில் நின்றது, வெற்றி பெற்றது செல்லாது என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் நீதிபதி சின்ஹா அறிவித்தார். அவர் ஜெயித்தது, வெற்றி பெற்றது செல்லாது என்று கோர்ட்டு தீர்ப்பு. அவர் ஜெயிச்சதே செல்லாதுங்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, இந்திய நாட்டில் அவசர பிரகடனம் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாரு. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி மிஸ்ஸா என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கண்டவங்களை காமராஜ் முதல் கொண்டு எல்லோரையும் கைது செய்கிறாங்க. அதாவது இவங்க வெற்றி பெற்றதே செல்லாது, வேறு டிக்ளேர் பண்ணுறாங்க எமர்ஜென்சி. இதன் மூலம் தாண்டி தரமாக நம்ம நாட்டை வீணாக்கி இந்திரா காந்தி இவங்க வந்து பெரிய பரம்பரை காங்கிரஸ்காரங்கன்னு பேர். அப்படி இருக்கும்போது இந்திரா காந்தி ஒரு இந்து, அதுலேயும் பிராமின்ஸு. அவங்க அப்பா வழியெல்லாம் வந்து பிராமின் தலைமுறை. நேருக்கு வந்து நேருக்கு காஷ்மீரில் சின்ன வீடு. இந்திரா காந்திக்கு ஆப்கானிஸ்தான் பெரோஸ் காந்தி பெரிய வீடு. இது எப்படி இருக்குது பாருங்கள். இவங்களுக்கு மதம் இல்லைங்கிறதுக்காக நம்ம நாட்டையே மதசார்பற்ற ஆக்கி நாட்டை குட்டி சேராக்கினார். இதனிடையில் இப்படி நடந்து கொண்டிருக்கும்போது எமர்ஜென்சிங்கிற ஒரு சட்டத்தை ஏற்படுத்தினார். 1976, 75 நினைக்கிறேன், திமுக ஆட்சியை கலைச்சார். அன்று முதல் கொண்டு எல்லா மாநிலத்தையும் ஒன்று விட்டு ஒன்று கலைச்சிக்கிட்டே இருந்தார். தேவடியா புள்ள கலைக்கிற மாதிரி நம்ம நாட்டை, நம்ம மாநிலங்களில் ஆடுறவங்கள, அவங்களுக்கு பிடிக்காதவங்கள எல்லோரையும் வீணடித்து ஆட்சியை கலைச்சார். இதனால் வந்த அலங்கோலம் தான் வருஷம் பூரா இந்தியாவில் தேர்தல் நடைபெற்றது. இன்றைக்கி காஷ்மீரில், நாளைக்கு ஆப்கானிஸ்தானில், நாளைக்கு ஆசியாவில், அஸ்ஸாமில், காஷ்மீரில், உத்தரப்பிரதேசத்தில் மாறி மாறி இந்தியாவில் தேர்தல் நடைபெறாத இடமே இல்லை, நேரமே இல்லை. இதுக்கு ஒரு தேர்தல் கமிஷன் விட்டு தேர்தல் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்குது. இப்படி தேர்தல் நடைபெற்று கொண்டே இருந்தால் இந்த நாடு உருப்படுமா? அதனால்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்தார், இந்த நாட்டுக்கு ஒரே சட்டம், ஒரே நாடு, ஒரே தேர்தல்னு அறிவித்தார். இது எல்லாம் நல்லது. நேரம், காலம், பணம், போக்குவரத்து, இது மக்களுடைய உழைப்பு, அதிகாரி சம்பளம், இதெல்லாம் நமக்கு மிச்சம். ஒரே தேர்தல். இதில் என்ன இருக்குது சொல் பார்ப்போம். இதில் என்ன தவறு? இதை ஒரு ஓசோறு வாங்கிட்டீங்கிறான் வீரமணி சொல்கிறான். அவன் படித்தா தானே அவனுக்கு தெரியும். கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல் பெரியார் எப்படியோ வச்சு சொத்து சேர்த்து வச்சுட்டு போனான். அதுக்கு அவன் ட்ரஸ்டிக்கு தயாராகி அந்த பெரியாருடைய சொத்தை பொறுக்கி திங்கிறதுக்காகவே இவன் தீக்காவில் இருக்கிறான். இவனுக்கும் தீக்காவுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரி, அப்படி இருக்கட்டும். இவன் சாதி இல்லை, மதம் இல்லைங்கிறான். இவன் மகளையோ அல்லது பேத்தியோ கீழ் ஜாதிக்காரனுக்கு கொடுக்கணும்ல, அது மட்டும் அவன் கொடுக்குறான்.
பொதுவாக திராவிடன்னு பேசுகிறவன் தீக்கான்னு பேசுகிறவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் வீட்டில் இவன் மட்டும்தான் வெளியில் சாமி இல்லாமா, அவன் பொண்டாட்டி தாலி போட்டிருப்பா, பொட்டு வச்சுருப்பா, பூ வச்சுருப்பா, கோயிலுக்கு போவாள். ஆனால் இவனை மட்டும் சாமி இல்லை, பூதம் இல்லை அப்படிம்பாங்க. இது மாதிரி இருக்கும்போது ஜனநாயகத்தை பற்றி ஜனநாயகம் அடுத்தவன் சுட்டு பொடி திங்கிறவன் வீரமணி. பணம், நேரம் எல்லாம் தேர்தல் செலவுக்கு மிச்சப்படுகிறது. அவர்கள் தன்னம் மற்றவர்கள். நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறாரு. அவர் குடும்பம் கிடையாது, பிள்ளை குட்டி கிடையாது, மனைவி கிடையாது, சொத்து கிடையாது, சுகம் கிடையாது. அவருடைய மொத்த சொத்தே 2 கோடி ரூபா தான். அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் நேர்மையாக ஒரு ஆட்சி ஆடுறான்னா, அதை பொறுக்கி திங்கிறதுக்கு வழி இல்லைங்கிற காரணத்தால் என்ன பண்ணுறானோ, எல்லாரும் அவரை திட்டுறானோ, பேசுகிறானோ, அவர் மேலே இல்லாச்சும் பொல்லாச்சும் பேசிக்கிட்டு இருக்கானோ. இது மாதிரி இந்த நாடு எப்படி உருப்படும்? நம்ம நாட்டில் ஒரே தேர்தல், எம்பி, எம்எல்ஏ எல்லாத்துக்கும் ஒரே தேர்தலை ஜெயித்தா ஒரே நேரத்தில் செலவு மிச்சப்படுது, நமக்கும் மிச்சப்படுது. ஓட்டு போடுறதுக்கு நேரம் அன்னன்னைக்கு அப்பப்போ மக்களுக்கு வேலைக்கு போகிறது கெட்டுது. ஆஃபீஸில் இருக்கிற ஆஃபீஸர்களுக்கு அதிகாரிகளுக்கு வேலை, அவங்களுக்கு சம்பளம், அவங்க போக்குவரத்து படி, அதேமாதிரி பள்ளிகளுக்கு லீவு, இதெல்லாம் மிச்சப்படுது. அதனால் ஒரே சட்டம், ஒரே தேர்தல் கொண்டு வந்திருக்காங்க. இது பாராளுமன்றத்திலையும் இப்போ பாராளுமன்றத்திலும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு என்ன வைத்தறிச்ச சொல்லுங்கள் பார்க்கும். நம்ம நாடு அடிக்கடி தேர்தல் சந்திக்கிறதால தான் நிறைய செலவீனமாகி நாடு முன்னோக்கி போகாத பின்னோக்கி போய்கொண்டு இருக்கிறது. நம் நாடு முன்னேற்றப்படும் வேண்டுமானால் இந்த சட்டம் நடைமுறையில் அமல்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால் தான் மக்களுக்கு நலன் பயக்கும். பொதுவாக காங்கிரஸுக்கு தலைவரான நேரு குடும்பம் சீரழிஞ்சு போச்சு. நேரு காஷ்மீரை சின்ன வீடாக வச்சிருந்ததால் அதுக்கு தனி சலுகை கொடுத்தாரு. நேருடைய மகன் ஆப்கானிஸ்தான ஃபிரோஸ்கான்கிற முஸ்லீமை கட்டிக்கிட்டா. அவன் பையன் இத்தாலி பொண்ணை கட்டிக்கினான். பேர் மட்டும் நம்ம சோனியா காந்தின்னு வச்சுக்கிறான். சோனியா வேறு, காந்தி வேறு, அது கிறிஸ்டின் வேறு. இவங்க என்ன பண்ணுறாங்க, காந்திங்கிற பேரை பினாமியாக வச்சுக்கிறாங்க. காந்தின்னு வச்சா காந்தி ஆகிட முடியுமா? அதனால் காங்கிரஸுக்கு இனி எதிர்காலமும் கிடையாது. அது போன காலம் போனது தான். நம்ம நாட்டு மேலே அவங்களுக்கு அக்கறை கிடையாது. நம்ம இந்தியாவை சேர்ந்த கச்சத்தீவை இந்திய பிரதமருங்கிற இந்திரா காந்தி தார வார்த்தா. அதனால் இன்றைக்கி தினம் மீனவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பாகிஸ்தான் போரில் கூட அவ்வளோ பேர் சாகலை. இந்திரா காந்தி இதால் திமுக ஆட்சியில் ஒரு வருஷத்துக்கு 200 பேர் செத்தான். ஆனால் இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருவர் கூட சாகலை. சும்மா கைது பண்ணுவோம், போவோம், அப்புறம் அரெஸ்ட் பண்ணுவோம், சரின்னு விட்டுடுவோம். அப்படி தான் இருக்கிறத வழிய ஒரே ஒரு ஆள் கூட சுட்டு கொள்ளலை. ஆனால் இவங்க ஆட்சியில் செத்தவனெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம ஆட்சியில் தான் சாகுதே. மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஏன் எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்கிறீங்கள நீங்கள்? ஏன் இலங்கை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே?
கைது பண்ண மீனவர்களை விடுவிக்கிறதுக்கு வழி செய்ய வேண்டியதானே. அதெல்லாம் விட்டுறணும். அதுக்கு மட்டும் மத்திய அரசு வேணும். இவனை பொறுக்கி திங்கிறதுக்கு, கொள்ளடிக்கிறதுக்கு மட்டும் இவனோட அரசு வேணும். அதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கணும். எனவே என் அன்புள்ள கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காணொலியை பகிருங்கள், பாருங்கள், அடுத்தவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். வணக்கம்.